எதுவுமே செய்ய முடியலையா, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. எதுவுமே செய்ய முடியலனாலும் இது ரெண்டு செய்யணும். தாவீது எல்லாம் செஞ்சு பார்த்தான், பாட்டு பாடி பார்த்தான், ஆடி பார்த்தான், துதிச்சு பார்த்தான், ஆராதிச்சு பார்த்தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தான். அவனால கடைசியில ஒன்னும் செய்ய முடியாத போது என்ன தெரியுமா சொல்றான்? நான் இனி வசனத்தை தியானம் செஞ்சாதான் அந்த காரியத்துல நான் முன்னேற முடியும். இனி நான் என்ன பண்ண போறேன்னா தியானம் செய்ய போறேன், வசனத்தை தியானிக்க போறேன். தியானிக்கும் போது எனக்குள்ள அக்கினி எழும்பும். எதெல்லாம் என்னை எழுப்ப முடிக்க எழும்புச்சோ அதெல்லாம் நான் தியானம் செய்கையில் கர்த்தர் அதை அக்கினியை கொண்டு முறியடிப்பார். நீ தியானம் செய்ய உனக்குள்ள ஒரு அக்கினி எழும்பும். நீங்க கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற ஒரு அக்கினியாய், ஒரு சுடரொளி பட்டயமாய் கர்த்தர் இந்த பாடலை பாடும் பொழுது உன்னை ஒரு அக்கினியாய் கர்த்தர் எழுப்புவார். உன்னை எரிக்க வந்த பிரச்சனைகளை ஆண்டவருடைய வசனம் என்கிற அக்கினி உனக்குள்ள போச்சுன்னா மேல இருக்கிறதெல்லாம் சுருண்டு எரிந்து போகும். நம்புற தேவ பிள்ளை மட்டும் கை உயர்த்தி எங்கூட சேர்ந்து